அந்த இடத்துல இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, எந்த மீடியாலும் போடல. எனக்கு அந்த ஊர் தெரியும், எல்லாமே தெரியும். ஏன்னா அந்த மாவட்டம் தான் நானும். இவ்வளவு பெரிய கூட்டம் கூட எனக்கு தெரியுமில்ல. விஜய்க்கே கூட தெரியாம இருக்கலாம். தமிழ்நாடு காவல்துறை சாதாரணமானதல்ல. அதனுடைய இன்டெலிஜென்ஸ் தெரியாம ஒரு சம்பவம் நடந்துடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கு. இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு தெரியும். கூட்டத்திற்கான அனுமதி கொடுத்த அந்த இடத்திலேயே சாக்கடைக்காக ஒரு பெரிய ஆழமான குழி தோண்டி அதை மூடாமலே அப்படியே வச்சிருந்தாங்க. யாரோ சொன்னாங்களா உங்களுக்கு? யாரும் சொல்ல மறுக்கிற ஒரு விஷயத்தை சொல்றேன். இறந்து போன 41 பேர்ல கிட்டத்தட்ட பாதி பேர் அந்த ஒரு குழியிலிருந்து மட்டும் பிணமாக மீட்கப்பட்டவர்கள். இதுக்கு யார் காரணம் சொல்லுங்க? அங்க இருக்கிற போலீஸ்காரனுக்கு புத்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர்களுக்கு இது தெரியும். தெரிந்தாலும் அவர்கள் செயல்பட முடியாமல் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த இடத்தை ஒதுக்கிறாங்க. அப்ப ஒதுக்குனது அவங்க தான், காவல்துறை தான் இதுக்கு பொறுப்பா இருக்க முடியும். மற்றவங்க பண்ண முடியாது. அனுமதி காவல்துறை தானே கொடுத்தீங்க. நீங்க எப்போ கொடுத்தீங்கன்னு கேட்டான். அது ரிட்டனா காவல்துறை கொடுத்த அனுமதி மதியம் 3 மணியிலிருந்து 10 மணி வரை கொடுத்து எழுதி கொடுத்துருக்கான். ரிட்டனா கொடுத்துருக்கான். நான் கற்பனையில சொல்லல. ஆனால் மெட்ராஸ்ல ஜூரிசெக்ஷனே இல்லாத சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படி வந்துச்சு? ஜூரிசெக்ஷன் எனக்கு தெரிகிற போது